ஒருவனின் வேதனை மற்றவரின் சுகமாகிறது. இது எழுத்தாளர் சுஜாதா ரங்கராஜனின் வரிகள். சுஜாதா தமிழ் இலக்கியத்தில் மிகவும் பிரபலமான சமகால எழுத்தாளர்களில் ஒருவர். எஸ் ரங்கராஜன் என்பது அவரது அதிகாரப்பூர்வ பெயர். அவர் தனது மனைவியின் பெயரான சுஜாதா என்ற புனைப்பெயரில் எழுதுவார். சுருக்கமாக சொன்னால் சுஜாதா நாட்டின் பல்துறை எழுத்தாளர்களில் ஒருவர். அவர் நாவல்கள், கதைகள், திரைப்பட ஸ்கிரிப்டுகள் மற்றும் அறிவியல் எழுத்துக்களை எழுதியிருக்கிறார். அவர் தொழிலில் பொறியாளர். அதுவே அவரை தொழில்நுட்ப மொழியில் வல்லுநராக்கியது. இவரால் எதையும் மிக எளிதாக எழுத முடியும், சொல்ல முடியும். இவர் உங்களுக்கு சொல்லும் 10 கட்டளைகளை கேளுங்கள். கட்டளை 1. ஒன்றின் மேல் நம்பிக்கை வேண்டும். ஏதாவது ஒன்று. உதாரணம், கடவுள், இயற்கை, உழைப்பு, வெற்றி, இப்படி ஏதாவது. நம்பிக்கை நங்கூரம் போல. நவீன விஞ்ஞானம் அதிகப்படியாக கேள்வி கேட்டு இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறது. கட்டளை 2. அப்பா அம்மா 2 பேரும் வேலை சொல்வது பல சமயங்களில் கடுப்பாக இருக்கும். ஒரு மாறுதலுக்காக அவர் சொல்வதை செய்து பாருங்கள். அவர்கள் கேட்பது உங்களால் செய்யக்கூடியதாகவே இருக்கும். பொடிநடையாக போய் 100 கிராம் காபி பவுடர் வாங்குவது, ரேஷன் கார்டு புதுப்பித்தல், இப்படித்தான் இருக்கும். மூன்றாவது கட்டளை. 3 மணிக்கு துவங்கும் மதிய ஷோவிற்கு போகாதீர்கள். கிளாஸ் கட் பண்ண வேண்டி வரும், தலைவலி வரும், காசு விரயம், வீட்டுக்கு போனதும் பொய் சொல்வதற்கு ரொம்ப ஞாபக சக்தி வேண்டும். இந்த உபத்திரத்துக்கு உண்மையை சொல்லிவிடுவது சுலபம். இளமை காலம் ஒளி கீற்றை போல மிகவும் குறைந்த காலம். அதை கியூ வரிசைகளிலும் குறைபட்ட தலைவர்களுக்காகவும் விரயம் செய்யாதீர்கள். கட்டளை 4. 4 பக்கமாவது ஒரு நாளைக்கு பொது விஷயங்களை படியுங்கள். பொது விஷயங்கள் என்றால் கதை, சினிமா, காதல் இல்லாதவை. உதாரணம், யோக்கியமான செய்தித்தாள், லைப்ரரியில் இருந்து ஒரு புத்தகம். 5வது கட்டளை. 5 ரூபாய் சம்பாதித்து பாருங்கள். சொந்தமாக உங்கள் உழைப்பில், முயற்சியில், யோக்கியமாக, மனசாட்சி உறுத்தாமல். 6வது கட்டளை. இந்த தகவல்களை படிக்கும் நிலைமை பெற்ற நீங்கள் இந்திய ஜனத்தொகையின் 6% மேல்தட்டு மக்களில் ஒருவர். அன்றாடம் சோற்றுக்காக அலையும் வசதி இல்லாத கோடிக்கணக்கான மக்களை தினமும் ஒரு முறை எண்ணி பாருங்கள். 7வது கட்டளை. வாரத்தின் 7வது தினமான ஞாயிறு அன்று என்ன செய்தாலும் காதல் பிசினஸ் வேண்டாம். காதலுக்கு ரொம்ப செலவாகும். பொய் நிறைய சொல்ல வேண்டும். வினோதமான இடங்களில் காத்திருக்க வேண்டும். இந்த வயதில் நாசமாய் போன படிப்புதான் உங்களுக்கு முக்கியம். 8வது கட்டளை. 8 முறை மைதானத்தை சுற்றி ஓடினால் எந்த சீதோஷணமாக இருந்தாலும் நெற்றி வியர்வை அரும்பும். ஏதாவது தேக பயிற்சி செய்யவும். கடிகாரத்திற்கு சாவி கொடுப்பதோ சீட்டாடுவதோ தேக பயிற்சி ஆகாது. எதையாவது தூக்குங்கள், எதையாவது வீசி எறியுங்கள். உங்கள் உடலில் ஊறும் உற்சாகத்திற்கு ஓர் ஆரோக்கியமான வடிகால் தேவை. ராத்திரி சரியான தூக்கம் வரும். கண்ணா பின்னா எண்ணங்கள் தவிர்க்கப்படும். ஒழுங்காக சாப்பிட தோன்றும். பொதுவாகவே சந்தோஷமாக இருக்கும். 9வது கட்டளை. 9 மணிக்குள் வீட்டுக்கு வரவும். மிஞ்சி போனால் 9 மணி 2 நிமிடம். 10வது கட்டளை. படுக்க போகும் முன் 10 நிமிஷமாவது அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை யாருடனாவது பேசவும். பேசுவது என்று சொன்னவுடன் காதலியுடன் என்று நினைக்க வேண்டாம். நான் சொன்னது குடும்பத்தினருடன் மட்டுமே. ஏதாவது ஒரு அறுவை ஜோக் அல்லது காலேஜில் நடந்த நிகழ்ச்சிகள். சப்ஜெக்ட் முக்கியமில்லை, பேசுவதுதான் முக்கியம். இந்த 10ல் தினம் 1 என்று முயற்சி செய்து பாருங்களேன். சுஜாதா இன்றும் நம்மோடு வாழ்கிறார். அவரின் எண்ணங்களோடும் எழுத்துக்களோடும்.
ஓ